வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கொஞ்சம் சமையல் கொஞ்சம் சேமிப்பு. நம்ம எல்லாருக்கும் டெய்லியும் 86,400 rupees கிடைக்குது. அதை வச்சு நம்ம எதை வேணாலும் வாங்க முடியும். அப்படியா? எனக்கு எதுவும் கிடைக்கலையே. நீங்க எந்த நாட்டை பத்தி பேசுறீங்க? உண்மைதான் ஃப்ரெண்ட்ஸ், இது உலகத்துல இருக்க எல்லாருக்கும் அப்ளிகபிள் தான். டென்ஷன் ஆகாதீங்க, நான் டைமை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். நமக்கு டெய்லியும் 86,400 seconds கிடைக்குது. அதை வச்சு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லையா? மணியை விட டைம் ரொம்பவே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு 1000 rupees லாஸ் பண்ணா நாளைக்கு 2000 rupees ப்ராஃபிட் எடுத்துடலாம். ஆனா டைம் போனா வருமா? அப்படி விலை மதிப்பில்லாத டைமை எஃபிஷியண்டா யூஸ் பண்றத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. பிளானிங். இப்போ நம்ம புதுசா ஒரு இடத்துக்கு டூர் போறோம்னா போறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணி வச்சுட்டா நம்ம அலைச்சலை அவாய்ட் பண்ணி தேவையில்லாத செலவையும் குறைக்க முடியும். ஆனா ஏன் சாப்பாட்டு விஷயத்துல மட்டும் பிளானே இல்லாம காய்கறியும் பருப்பையும் கிலோ கணக்குல வாங்கி குவிக்கணும்? நம்ம 1 week என்னெல்லாம் சமைக்க போறோம்னு ஃபர்ஸ்ட் டே பிளான் பண்ணி வச்சிடணும். அந்த பிளானை கிச்சன்ல பேஸ்ட் பண்ணிக்கலாம், இல்ல போன்ல கூட நோட் பண்ணி வச்சுக்கலாம். கேட்கறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் டைம் சேவிங்ல இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதனால எவ்வளவு அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்றேன். டெய்லியும் மார்னிங்ல என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியது இல்ல. நம்ம ஷாப்பிங் போகும்போது இந்த வீக்குக்கு தேவையான கிராசரிஸ், வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் வாங்குவோம். வேற திங்ஸை தேடி டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம். தேவையில்லாத திங்ஸை வாங்கி பணத்தையும் வேஸ்ட் பண்ண மாட்டோம். எல்லா டிஷ்ஷஸையும் ப்ரீ பிளான் பண்றதுனால நம்ம ஹெல்த்தை ஃபோக்கஸ் பண்றதுக்கும் ட்ராக் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். பொட்டேட்டோ நிறைய சாப்பிட்ற மாதிரி இருந்தா அதை குறைச்சிக்கலாம். டிஷ்ல கீரையே இல்லைன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பிளான் பண்றதுனால நம்ம டைமும் சேவ் பண்ண முடியும், ஹெல்த்தியாவும் மாற முடியும். கிளீனிங். மார்னிங் எழுந்த உடனே நம்ம ஒர்க்கு கிச்சன்ல தான் ஸ்டார்ட் ஆகும். கிச்சன் அலங்கோலமா சிங்க் ஃபுல்லா பாத்திரமா இருந்தா அப்பப்பா அதை பார்த்துட்டு நீங்க டென்ஷன் ஆகலைன்னா உங்களை துறவின்னு தாங்க சொல்லணும். அதுவே நம்ம கிச்சன் கிளீனா, வெசல்ஸ்லாம் ஆல்ரெடி கிளீனா இருந்தா நம்ம மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும். தேவையான பொருளை எடுத்து வச்சுட்டு பீஸ்ஃபுல்லா சமையல ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எவ்ரி நைட் ஒரு 15 minutes ஸ்பெண்ட் பண்ணி கிச்சனை கிளீன் பண்ணிட்டு தூங்க போனா நெக்ஸ்ட் டே நமக்கு ரொம்பவே பாசிட்டிவா இருக்கும். வெசல்ஸை சேர விடாம ஒர்க் முடிய கிளீன் பண்றது இன்னொரு பெஸ்ட் ஆப்ஷன். இப்படி பண்ணா ஒர்க்கு கம்மியா தான் தெரியும். டீ ஸ்ட்ரெயினர், மிக்சி ஜார், நைஃப், சாப்பிங் போர்டு இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ண உடனே வாஷ் பண்ணிடணும். ட்ரை ஆயிடுச்சுன்னா கிளீன் பண்றது கஷ்டம், டைமும் நிறைய ஆகும். அதனால சமையல் முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டா நம்ம எப்பவும் ஃப்ரீயா இருக்கலாம். ஈஸி குக்கிங் மெத்தட். நம்ம என்னதான் ஃபாஸ்டா குக் பண்ணாலும் லஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டும் சேர்த்து குக் பண்ண மினிமம் 1 hour கண்டிப்பா தேவைப்படும். அதுக்கப்புறம் கிளீனிங்க்கு ஒரு 20 minutes தேவைப்படும். சமையலை சீக்கிரமா முடிச்சுட்டா ஃபேமிலியோடையும் ஒர்க்லயும் நம்மளால நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். 1 hour கூட சமையலுக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்ல. அதை விட ஃபாஸ்டா சமைக்க முடியும். அப்படி ஒரு ஈஸியான குக்கிங் மெத்தட் இருக்கு. அதுதான் ஓப்போஸ் குக்கிங் மெத்தட். நம்ம ஒரே டைம்ல 6 விதமான டிஷ்ஷஸ் சமைக்க முடியும். மேக்ஸிமம் 20 minutesல நம்ம எல்லா டிஷ்ஷஸையும் சமைச்சு முடிச்சிடலாம். இந்த குக்கிங் மெத்தடை பத்தி நான் ஆல்ரெடி நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்கையும் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்க. நோட் டவுன் திங்ஸ் ஆஸ் கெட்ஸ் ஓவர். நம்மள நிறைய பேர் என்ன பண்ணுவோம், இன்னைக்கு கடைக்கு திங்ஸ் வாங்க போறோம்னா என்னென்ன தேவைன்னு லிஸ்ட் போடுவோம். அதை ரெஃபர் பண்ணி திங்ஸ் வாங்கிட்டு வருவோம். அப்படி வாங்கிட்டு வந்த அப்புறம் ஏதாச்சும் மிஸ் பண்ணோம்னா நீ ஏன் சொல்லல, நான் ஏன் சொல்லலன்னு சண்டை தான் வரும். அதுக்கு பதில் திங்ஸ் காலி ஆக ஒரு சின்ன நோட் புக்லயோ அல்லது மொபைல் ஆப்லயோ சோம்பேறித்தனம் படாம நோட் பண்ணி வச்சுட்டா நம்ம எந்த திங்ஸையும் மிஸ் பண்ண மாட்டோம். காலங்காத்தால என்னெல்லாம் வாங்கணும்னு வீக்கெண்ட்ல யோசிக்கிற வேலையும் இருக்காது. ஃபிக்ஸ்டு டைம் ஃபார் சோஷியல் மீடியா. நம்ம எல்லாரும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மாதிரியான சோஷியல் மீடியா ஆப்ஸை யூஸ் பண்ணுவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் உலகம் முழுவதும் இருக்கிறதுனால எந்த குரூப்ல யாரு எதை எப்போ ஷேர் பண்ணுவாங்கன்னே தெரியாது. 30 minutes ஒன்ஸ் நோட்டிபிகேஷன் வந்துட்டே தான் இருக்கும். எல்லா டைமும் நம்ம மொபைல் எடுத்து மெசேஜ் பார்த்தா நம்ம ஒர்க் டிஸ்ட்ராக்ட் ஆக நிறையவே சான்ஸ் இருக்கு. நான் சொல்றது உண்மைதானே ஃப்ரெண்ட்ஸ்? அந்த டிஸ்ட்ராக்ஷனை அவாய்ட் பண்ண நம்ம இந்த ஆப்ஸ் பார்க்க குறிப்பிட்ட டைம் ஒதுக்குனா நல்லது. எக்ஸாம்பிளுக்கு டின்னர் முடிச்சுட்டு 1/2 hour, இல்லைன்னா டீ குடிக்கும் போது, அந்த மாதிரி எந்த டைம் உங்களுக்கு சூட்டபிளா இருக்குமோ நீங்க அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மீதி டைம்ல நோட்டிபிகேஷனை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லைஃப்ல டைமை எப்படி யூஸ் பண்றோன்றது ரொம்பவே முக்கியம். டைமை வேஸ்ட் பண்ணாம அதை கரெக்டா மேனேஜ் பண்ணி எல்லா ஒர்க்கையும் டெய்லியும் முடிச்சுட்டா நம்ம லாஸ்ட் மினிட்ல டென்ஷன் ஆக வேண்டியதே இல்லை. லைஃப்ல எப்பவும் ஹாப்பியா ரிலாக்ஸா இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்க மேலும் இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபுட் அண்ட் சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.